வணக்கம் ராஜேஸ்வரி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்வாய் பூரணி பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ்குமார். 23 வயது இளைஞரான இவர் பிரபல ரவுடியாக கூறப்படுகிறது. இவர் மீது கடந்த ஆண்டு குண்டக்குடி காவல் நிலையத்தில் 212 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். தற்போது பிணையில் வந்த மனோஜ்குமார் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் இன்று ஜாமீனுக்கான கையெழுத்து போடுவதற்காக வந்துள்ளார். தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது காரைக்குடி 100 அடி சாலையில் உதயா ரெடிமேட்ஸ் என்ற கடையின் முன்பு அடையாளம் தெரியாத 4 பேர் கொண்ட கும்பல் காரில் வந்து அவரது இருசக்கர வாகனத்தை மோதி நிலைவிளைவு செய்து 3 பேரையும் வெட்டியிருக்கிறாங்க. அது வெட்டினதுல மனோஜ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாரு. உடன் அவரது நண்பருக்கு காலில் வெட்டுப்பட்டிருக்கு. மற்றொரு நபர் தப்பி ஓடிட்டாரு. காரைக்குடியில மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியில இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது தொடர்பாக காரைக்குடி வடக்கு காவல்துறை நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ராஜேஸ்வரி.